தமிழ் திருச்சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். காணொளி ஊடாக இந்த ஆராதனையை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காய் மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தயவாய் கூட்டி சேர்த்த நம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். காணொலியின் மூலமாகவும் இந்த ஆராதனையை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்ட மக்களுக்காய் கூட கர்த்தாவே நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேவரீட கிருபை இரக்கம் சமாதானம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாய் எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக நாம் வாசித்த வேத பகுதியிலிருந்து ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல் ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த நாட்களிலே லெந்து நாட்களிலே அநேக சபைகளிலே கிறிஸ்தவ மார்க்கத்தில் அநேகர் உபவாசம் இருப்பார்கள். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசுவும் 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்து அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியினாலே கிறிஸ்தவ மார்க்கத்திலே அநேகர் இந்த உபவாசத்தை எடுப்பார்கள். ஆனால் உபவாசம் எடுப்பது நல்லது தான் இல்லையா? இஸ்லாமியர்களும் உபவாசிக்கிறார்கள், இந்துக்களும் உபவாசிக்கிறார்கள், பல மார்க்கங்கள் எல்லாருமே உபவாசம் இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அநேக உபவாசம் இருந்தார்கள். ஆனால் இங்கு இந்த உபவாசத்தை குறித்து ஆண்டவரே பேசுகிறதா போல ஒரு தீர்க்க தரிசனம் இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மனுஷன் சாப்பிடாமலும் தன்னை ஒடுக்கி அவன் நாணலை போல தரையில் படுத்துக்கொண்டு, ஏன்னா பழைய ஏற்பாட்டில் உபவாசம்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உடனே அவர்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொள்வார்கள். அடுத்ததாக ரெட்டு உடுத்தி கொள்வாங்க, சாக்குப்பை கோணிப்பையில் ட்ரெஸ்ஸு போட்டுக்குவாங்க, நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிடுவாங்க. கழட்டி இதை போட்டுட்டு தான் உபவாசம் இருப்பாங்க. ஏனென்றால் உபவாசம் என்பது தன்னை தாழ்த்துகிறதுக்கான ஒரு அறிகுறி. ஏனென்றால் பசி வந்தால் பத்தும் பறந்து போயிடும் இல்லையா? அதனால தான் உபவாசம் என்பது தன்னை தாழ்த்துகிறது, ஹம்பிளிங். ஆனால் இங்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார். என்ன காரியங்களை சொல்லுகிறார் என்றால், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? 6ஆம் வசனத்தை மீண்டுமாய் வாசிக்க வேண்டும். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும். அப்ப நல்லா கவனிக்கணும். அக்கிரம கட்டு அவுத்துரு. இது செல்ஃப். நாமும் நம்ம மேல இருக்கிற அக்கிரமத்தை அவுக்கணும், மற்றவர்களில் போடுகிற அக்கிரம கட்டுகளை அவிழ்க்கணும். இது 2 விதமான காரியங்கள் இல்லையா? அதனால தான் சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது. சகரியா 2:7, பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். பாருங்க, முதலாவது உன்னை விடுவிச்சுக்கோ. ஏன்னா நமக்கு தெரியாமலே நம்ம மேல பலவிதமான கட்டுகள் இருக்கு. அதனால தான் பாபிலோன் குமாரத்தில் குடியிருக்கிற சியோனே, முதலாவது உன்னை விடுவித்துக்கொள். இரண்டாவதாக ஏசாயன் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 52:2. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, ஆ. எருசலேமே வீற்றிரு, ம். சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, ம். உன் கழுத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. முதல்ல ஆண்டவர் சொல்றார், சீயோன் குமாரத்தையே உன் கழுத்திலேயே கட்டு இருக்குது, இந்த கட்டுகளை எல்லாம் அவுத்துக்கோ. நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும் இல்லையா? அதாவது சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தையே உன்னை விடுவித்துக்கொள், உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை அவிழ்த்துக்கோ இல்லையா? அப்போ இங்கு வேதம் சொல்கிறது அக்கிரமத்தின் கட்டுகள். அப்போ கிறிஸ்தவ மார்க்கத்திலே அக்கிரமத்தின் கட்டுகள் இருக்கு. என்ன அக்கிரமத்தின் கட்டுகள் இல்லையா? என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 15:31. அவன் ம். கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி ஆ. அவர் கற்பனையை மீறினபடியால் ம். அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும், ம். அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார். பார்த்தீங்களா? என்ன அக்கிரமம் என்றா, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி பிரமாணங்களை என்ன செய்யல, அவன் கடைபிடிக்கவில்லை இல்லையா? வாசிங்க மறுபடியுமாக. அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் கற்பனைகளை மீறினபடியால் அது ஒரு அக்கிரமம். அப்ப மார்க்கத்திலே மனிதர்கள் செய்கிறதான அக்கிரமம் என்ன? தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறார். இரண்டாவது, கற்பனைகளை மீறி நடக்கிறார். வயலேஷன் ஆஃப் த கவனன்ட் இல்லையா? அப்போ இது மனிதர்களுடைய இயல்பு. மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? தன்னுடைய ஜென்ம சுவாபம் வெளிப்படுவதனாலே கீழ்ப்படிவதில்லை, கற்பனைகளை மீறி நடக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டைப்படுகிறார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் சில சமயம் நம்மோட பேசுவார் இல்லையா? உன்னுடைய வைராக்கியத்தை விட்டுரு, உன் கோபத்தை விட்டுரு, நீ மற்றவங்கள மன்னிச்சிரு. இது வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் பொதுவாக எல்லாமே இதை சொல்கிறார். ஆனால் நாம் செய்கிறதில்லை. அப்போ கட்டளைகளை நாம் மீறுகிறதுனாலே தேவனுடைய பார்வையிலே அது என்னவாய் மாறுகிறது? அது ஒரு அக்கிரமமாய் மாறுகிறது இல்லையா? அப்போ இந்த என்னென்ன அக்கிரமம் இருக்குது ஒரு மனுஷனிடத்திலே நாம் பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு 6:30. என் நாவிலே அக்கிரமம் உண்டோ? பார்த்தீங்களா? நாவிலே அக்கிரமம். அப்போ நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் மனுஷனுடைய வேதம் சொல்லுகிறது நாவிலே அக்கிரமம். நாவில் என்ன அக்கிரமம்? என்ன அக்கிரமம் செய்கிறான்? வாயில் போய் அக்கிரமம் இருக்குமா? இல்லையா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் வேதத்தின்படி ஆராய்ந்து பார்க்கும்போது யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 3:10 6ஆம் வசனம் வாசிங்க. நாவும் நெருப்பு தான் இருக்கு. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நாவுக்கு இன்னொரு பேரு இட்ஸ் அ ஃபயர், கொளுத்தி விட்டுரும் இல்லையா? நல்லா இருப்பாங்க குடும்பத்தில், யாராவது ஊர்லேருந்து எதையாவது கொளுத்திட்டு போயிட்டாங்கன்னா அந்த பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுதான் நாவு நெருப்புன்ட்டார் இல்லையா? அடுத்து 10ஆம் வசனம் சொல்கிறது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. ஒரே வாயில். இதுதான் அக்கிரமம். திடீர்னு கோபம் வந்துட்டா மனுஷங்க என்ன பண்ணிடுவாங்க? சாபம் விட்டுருவாங்க, சபிக்க தொடங்கிறோம். இது மனுஷனுடைய இயல்பு. அதனால தான் இந்த அக்கிரமம் நாவிலே இருக்குது. யோபுவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது யோபு 11:14. உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்திலே அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாய் இருக்க ஒட்டாதேயும். கையில அக்கிரமம். கையில என்ன அக்கிரமம் இருக்கு இல்லையா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டிஞ்சினஸ், இதுதான் கையில் இருக்கு. இன்னொன்று பரிதானம் இல்லையா? பரிதானம், மற்றவங்களை அடிக்கிறது, கொலை கொள்ளை இல்லையா? இது எல்லாமே கையினால் செய்யப்படுகிறதான அக்கிரமம். அப்போ ஒவ்வொரு பாருங்கள், நாவல் அக்கிரமம், வாயில் அக்கிரமம், அடுத்தது உதடுகளிலே அக்கிரமம் இருக்கான். ஏசாயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதை வாசிப்போம்.
ஏசாயா 6:7. அதனால் என் வாயை தொட்டு ஆ. இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். சரிங்களா? உதடுகள், ஏனென்றா இவர் ஒரு தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதுக்கு முந்தின வசனம், ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அதமானேன் நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், ஆ. அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன். அசுத்த உதடு உள்ள மனுஷன் தன்னை ஒத்துக்கிறாரு. அதோட மாத்திரமில்லாம அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன். அப்ப நான் புரிந்து கொள்ள வேண்டும், சில அக்கிரமங்கள் நமக்கு தெரியாமையே நம்மை மீறுகிறது இல்லையா? அதனால தான் ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். அநேகர் சொல்கிறாங்களாம், ஊழியக்காரங்க கூட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே அற்புத அடையாளம்லாம் செய்தோம். உடனே ஆண்டவர் சொன்னார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். காரணம் என்னென்னா, அவங்க கையில் அக்கிரமம், நாவில் அக்கிரமம், அதுக்கு அடுத்தது இருதயத்திலே அக்கிரமம் இல்லையா? சங்கீதம் 66:18 வாசிப்போம். சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேயானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்ப நிறைய பேரு இருதயத்தில் சிந்தையினாலே அக்கிரமம் செய்துறாங்க. அவங்க கையில் செய்ய முடியல, வாயிலையும் செய்ய முடியல, நாவலையும் செய்ய முடியல, உதவிலையும் செய்ய முடியல. ஆனால் எங்கே பண்ணிடுறாங்க? மற்றவங்களுக்கு விரோதமாய் இருதயத்தில் நினைக்கிறாங்க. அப்போ இருதயத்தில் விரோதமாய் நினைக்கும் போது அது தேவனுடைய பார்வைக்கு என்னவா மாறிடுது? அக்கிரம சிந்தை. அப்போ அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்திலே, தாவீது சொல்லுகிறார், என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால் தேவன் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். இப்போ நிறைய பேருக்கு ஜெபிக்கிறாங்க, ஆனால் ஜெபம் கேட்கப்படலை. காரணம் என்னன்னாக்கா, ஹார்ட், இருதயம் தான் முக்கியமானது. நம்ம இருதயத்தை சுத்தம் பண்ணாமல், இருதயத்தை இது பண்ணாமல் அக்கிரமம் நிவர்த்தி ஆவதில்லை இல்லையா? அப்போ வாயிலே அக்கிரமம், நாவிலே அக்கிரமம், கைகளிலே அக்கிரமம், அடுத்தது இருதயத்திலே அக்கிரமம். அப்போ ஆண்டவர் யோனாவை பார்த்து சொன்னார், யோனாவே நீ எழுந்து, யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் யோனாவை பார்த்து சொல்கிறார், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். பாத்தீங்களா? ஜனங்க பண்ண அக்கிரமம் எங்க போயிடுச்சான்? மேலே போயிட்டு என் சமூகத்திலே வந்து அது எட்டி இருக்கிறது. அதனால் நீ போய் என்ன பண்ண? அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ண. அப்போ கிரியினாலே அக்கிரமம் இல்லையா? அப்போ பாருங்கள், நாவல் அக்கிரமம், வாயில் அக்கிரமம், உதடல் அக்கிரமம், கையில் அக்கிரமம், இருதயத்தில் அக்கிரமம். இங்கே த இன்குவிட்டிஸ் பை டீட்ஸ். சில பேர் தங்களுக்கு தெரியாமையே அக்கிரம செய்கை செய்துறாங்க, வித்தவுட் நோயிங் இல்லையா? அப்போ மற்றவங்க பாதிக்கப்படுவதாக, மற்றவர்கள் நம்முடைய கிரியினாலே மற்றவர்கள் பாதிக்கப்பட்டால் அது அக்கிரம கிரியை இல்லையா? இப்போ இவங்க நினிவே ஜனங்கள் என்ன செய்தாங்க? இவங்க they did atrocity, நிறைய பிரச்சனைகள் பண்ணாங்க, தேவ சமூகத்திலே போய் எட்டிவிட்டு இல்லையா? அதே போல் சோதோம் குமாரா இவர்களுடைய அக்கிரமும் தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டிடுச்சான். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, சோதோம் குமாரா இந்த பட்டணத்தை தேவன் அழிச்சார். இதோ கர்வமும் ஆகார திரட்சி நிர்விசாரமான சாங்கோபாகமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். சோதோம் குமாரா பாருங்க, நல்லா கவனிக்கணும். நினிவே பட்டணத்தாரும் அக்கிரமம் பண்ணாங்க. அந்த அக்கிரமம் தேவனுக்கு முன்பாக வந்துச்சு. ஆனால் தேவனுக்கு முன்பாக வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க? இவங்க எல்லாருமே தங்களை தாழ்த்தி உபவாசம் போட்டாங்க.
நினிவேயின் ராஜா வாசிப்போம். யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நினிவேயின் எல்லா ஜனங்களும் ராஜாக்களும் ரெட்டுடுத்தி தரையில் உட்காந்துட்டான். ஜனங்கள் எல்லாருக்கும் என்ன செய்தாங்க? நீ ஆடு மாடு கூட புல்லு வைக்கோல் எதுவுமே போடாத, தண்ணியும் காட்டாத. வாசிப்போம் இந்த 3:6. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். பொல்லாத கிரியில விட்டு திரும்பிடுங்க இல்லையா? அந்த பொல்லாத காரியங்கள், பொல்லாத கிரியைகள், இருதயத்தின் சிந்தனைகள், இவைகள் எல்லாத்தையும் விட்டு தேவனிடத்தில் திரும்பி அதை தான் உபவாசம்ன்ற. அப்போ இந்த உபவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சும்மா நம்ம பேருக்காக உபவாசம் இருந்துட்டு 40 நாள் நான் இருக்கிறேன் கர்த்தருக்கு ஆண்டவருக்கு, அது ஆண்டவர் சொல்கிறார், இந்த உபவாசம் எனக்கு உபவாசமாக இல்லை. ஆனால் நீ என்ன செய்ய? அக்கிரமத்தின் கட்டுக்களை எல்லாம் அவிழ்த்துடு. இப்போ இது சோதோம் குமாரனை அக்கிரமம். இன்னொன்று பர்சனல், ஒவ்வொரு மனுஷருக்குள்ளே காணப்படுகிறதான அக்கிரமம் தேவனுக்கு பிரியமில்லாத அக்கிரமம் இல்லையா? ஏசாயின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை அங்கு ஒரு அக்கிரமம் சொல்றார். இது எல்லா மனுஷர்கிட்டையும் இருக்குது. வாசிப்போம். நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடுங்கோபமாகி அவர்களை அடித்தேன். பாத்தீங்களா என்ன? கவட்டஸ்னஸ், பொருளாசை என்பது ஒரு அக்கிரமமாய் காணப்படுகிறது. ஏன் பொருளாசை போய் ஆண்டவர் அக்கிரமன்றாரு? எல்லாருக்கும் பொருள் தேவைதான் இல்லையா? உங்களுக்கு நீங்கள் நமக்கு எவ்ரிதிங் நீட், வி நீட் நிறைய பொருள் நமக்கு தேவை, நிறைய காரியங்கள் தேவை, பணம் தேவை, எல்லாமே தேவை. ஆனால் இந்த பொருளாசை அளவுக்கு அதிகமாய் சேர்த்து வைக்கிறது, அளவுக்கு அதிகமாய் விருப்பப்படுறது, இதுதான் ஆண்டவர் வேணான்றார். இது ஏன் இந்த பொருள் ஆசையை ஆண்டவர் வெறுக்கிறார் என்றால், இந்த பொருள் ஆசையை வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பொருள் ஆசை என்பது ஒரு விக்கிரக ஆராதனை. வாசிப்போம். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனை காரனாகிய பொருளாசை காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப அதிகமாய் ஆசைப்படுகிறவர் இல்லையா? சில பேர் நிறைய ஆசைப்படுவாங்க, எதை பார்த்தாலும் வாங்கணும், இதை பார்த்தா வாங்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் கவட்டஸ்னஸ். அது இட் இஸ் இனிக்விட்டி பிஃபோர் தி ஐஸ் ஆஃப் காட். ஆண்டவர் சொல்கிறார், போதும் என்ற மனதுடன் கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். அப்போ அது கண்டென்ட் மைண்டு, அதுதான் பார்க்குறாரு. யூ நீட் எ கண்டென்ட் மைண்டு. அப்போ அதிகமாய் நம்ம சேர்த்த அது என்ன ஆயிடுது? இட் பிகம்ஸ் அன் ஐடல் வர்ஷிப், ஐடால்ட்ரி. அந்த ஐடியல் வர்ஷிப்பாக மாறிடுது. அதுதான் ஆண்டவர் வேணான்றார். இதை தான் சொல்கிறார். முதலாவது அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்து விடு. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு, சகல நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்ந்து விடு. நுகத்தடி அப்படின்னா என்ன தெரியுங்களா? நுகம்னா இந்த மாடு ஏர் உழுகும் போது அதுக்கு மேலே போடுவாங்க. 2 மாடை வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன போட்டுவாங்க? நுகம் போட்டுவார்கள். எதுக்கு? ஏர் உழுவுறதுக்கு. அப்போ 2 மாடும் அது மேலே நல்ல வெயிட்டான பலகை வைப்பாங்க. அது இங்கேயும் அங்கேயும் நவராது, 2 செப்பரேட் ஆகாது, ஒன்றா சேர்ந்து போகும். இதுக்கு தான் நுகம்னு பேர். நுகம் கழுத்து மேலே போட்டால் நிமிர்ந்து பார்க்க முடியாது, மாடு நிமிர முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, குனிஞ்சிக்கிட்டே தான் போகணும் இல்லையா? இந்த நுகத்தடியை ஆண்டவர் சொல்கிறார், உடைச்சி போடுன்னு இல்லையா? அப்போ என்னென்ன நுகம் இருக்குது? ஏசாயின் புஸ்தகம் முதலாவது ஒரு நுகத்தை வாசிப்போம். ஏசாயின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அங்கு ஒரு நுகத்தை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். இந்த அசீரியனுடைய நுகம் அப்படின்னா என்ன? இந்த அசீரியர்கள் என்ன செய்தார்கள்?
இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போய் அவர்களை என்ன பண்ணிட்டாங்க? அசீரியங்க பண்ண பெரிய தவறு என்ன தெரியுங்களா? இஸ்ரவேல் கோத்திரத்தில் 10 கோத்திரத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த 10 கோத்திரத்தை கொண்டு போயிட்டு இவர்களோடு கூட ஏதோமியர், கிர்காஷியர், பெர்ஷியர், இப்படி பல விதமான ஜனங்களோடு இவர்களை கலந்து விட்டுட்டாங்க. விக்கிரக ஆராதனை ஜனங்களோடு கலந்து விட்டுட்டாங்க. இது நுகத்தடி, அசீரியனுடைய நுகம். அது என்ன ஆயிடுச்சு? அதனால்தான் யூ ஷுட் நாட் மிங்கிள் என்றார். யாரோட கூட வேண்டாம் அந்த மாதிரியான. ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் கோத்திரம் என்னப்பட்டு விட்டதாம்? அசிரியர்களாலே தீட்டுப்பட்டு போச்சு. ஏனென்றால் தே மிங்கிள்டு வித், இவங்க போய் அவங்களோட சாப்பிட்றது, அவங்க கொடுக்குறது, இவங்க சாப்பிட்றது, இவங்க அவங்களோட பெண் கொண்டார்கள், அவங்களோட பெண் கொடுத்தார்கள். கடைசியில் என்ன ஆயிடுச்சு? த ரேஸ் மிக்சட் ரேஸ் ஆகிப்போச்சு. ஆண்டவர் பரிசுத்தமாக வச்சார், 12 கோத்திரங்களை தனியாக பிரித்தார் இல்லையா? தம் சொந்த ஜனங்களாக இஸ்ரேல் ஜனங்களை வச்சார். ஆனால் அசிரியர்கள், அதனால தான் அசிரியன் நுகம் இவங்களை கொண்டு போய் என்ன பண்ணிட்டான்? மிக்ஸ் பண்ணி விட்டுட்டான். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நாகும் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அந்த நுகத்தை வாசிங்க. நாகும் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மீகாக்கு அடுத்தது நாகும் 1:13. இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து, உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இப்போவும் என்ன பண்றேன்? நீ போய் மாட்டிக்கிட்ட, ஆனாலும் உன் நுகத்தை நான் உடைக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, எரேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பூர்வ காலம் துவக்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன். பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றார், நீங்க போய் அடிக்கடி என்ன பண்ணிக்கிறீங்க? இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணிடுவாங்க? அடிக்கடி போய் எதனா பிரச்சனைகள் மாட்டிக்குவாங்க. இதுதான் இஸ்ரேல் ஜனங்களுடைய வேலையே. தேவ ஜனங்களுடைய பிரச்சனையே என்ன தெரியுங்களா? நல்லா இருப்பாங்க, திடீர்னு போய் எங்கேயாவது மாட்டிக்குவாங்க. நல்லா இருப்பாங்க, திடீர்னு எதனா ஒரு பிரச்சனையில் இருந்துட்டு ஐயோ பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ காரணம் என்ன? அவங்களே தாங்களே போய் மாட்டிக்கிறது தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நானும் உனக்கு எத்தனையோ காலம் முதல் உங்கள் மேலே இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எல்லாம் அடித்து உங்களுடைய நுகத்தடி அடிமைத்த எல்லாத்தையும் விளக்கினேனே, ஆனாலும் போய் பார்த்தேன். இதில் முதலாவது ஒரு நுகம் என்ன நுகம் என்றால் அதுதான் எகிப்துடைய நுகம். எசேக்கியேல் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கு எகிப்துடைய நுகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம். மனுபுத்திரனே, சாரி 30:18. எகிப்தின் நுகங்களை நான் முறிக்கும் போது அதனுடைய பலத்தின் முக்கியம் அதிலே ஓயும் போதும் மந்தாரம் அதை மூடும். சரி, எகிப்தின் நுகம்னா என்ன? எகிப்தில் ஜனங்க அடிமைப்பட்டு போயிட்டாங்க. The people were in bondage, slavery, அடிமைத்தனம். எகிப்தில் கொண்டு போய் என்ன ஆயிட்டாங்க? 430 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அப்போ எகிப்துடைய நுகம் என்றால் என்ன தெரியுங்களா? ஓவர் ஒர்க்லோடு, அதிகமான வேலை. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ வேலை செய்யவே முடியலைங்க, வேலைக்கு போனால் பேர்டன், நிறைய வேலை பண்ணுறான், நிறைய வேலை வாங்குகிறான், எங்களை கொடுக்குற சம்பளத்துக்கும் மேலே அதிகமாக வேலை வாங்குகிறான். இதுதான் என்ன நுகம் என்றால் எகிப்துடைய நுகம். யாத்திராவும் 1ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. யாத்திராவும் 1:3-4. 1 இல்லை, யாத்திராவும் 2ஆம் அதிகாரமாக வாசிங்க. அவர்கள் அதிகமான வேலை 13-14 வாசிங்க. சாரி, 3-4 13-14. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். லைஃபே வெறுத்துட்டாங்க. இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? ஜீவனை கசப்பாய் மாற்றினார்கள். இப்போ நிறைய பேர் வேலைக்கு போகிறோம், ஆனால் என்ன சொல்கிறோம்? வேலைக்கு போகிறோங்க, ஆனால் ரொம்ப ஒர்க் பேர்டன், ஓவர் ஒர்க் டார்ச்சர் இல்லையா? இதுதான் எகிப்தின் நுகம்.
இந்த நுகத்தை தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் முறிச்சு போடு. எகிப்தின் நுகம், ஏன்னா ஒவ்வொரு நுகம் இருக்குது. அசிரியர் நுகம், எகிப்துடைய. அடுத்தது மீதியானின் நுகம்னு இருக்குது. வாசிப்போம். ஏசாயின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் மீதியானர் என்ற இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இருந்தார். மீதியானரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அப்ப மீதியானருடைய நுகம், மீதியானர்னா என்ன? இவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், மீடியனைட்ஸ் என்று சொல்லப்பட்ட இவர்கள் எப்பொழுதுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வருவாங்க. யாரு? இந்த மீடியனைட்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் விதை விதைக்கும் பொழுது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். பாத்தீங்களா? இது நுகம் என்ன தெரியுங்களா? மீதியாண்ட நுகம் என்ன தெரியுங்களா? வீட்டில் சாப்பாடு இருக்காது. வீட்டில் என்ன இருக்காது? ஏன்னா சாத்தான் என்ன செய்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் அவர்களுடைய விளைச்சலை கெடுத்து போட்டார்கள். இதுதான் மீதியான நுகம். அவர்கள் என்ன செய்யல? எதையும் வைக்கல. அதுக்கு அடுத்தது ஆடு மாடுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். திஸ் இஸ் அ பாண்டேஜ். யோக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. யோக்குனாக்கா நுகம். அப்போ முதலாவது பார்த்தோம் அசிரியன் நுகம், ரெண்டாவது எகிப்துடைய அடிமைத்தனம் ஒரு நுகம், மூணாவது மீதியானருடைய நுகம், நான்காவது பாபிலோனுடைய நுகம். எரேமியாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கு பாபிலோனின் நுகம் இருக்கு. வாசிங்க. யோயாக்கீமின் குமாரனாகிய எக்கோனியா என்கிற யூதாவுடைய ராஜாவையும் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட யூதர் அனைவரையும் நான் இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை உடைப்பேன் என்றார். பாத்தீங்களா? அப்ப பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எங்க கொண்டு போயிட்டாங்க? பாபிலோன் கொண்டு போயிட்டாங்க. பாபிலோன். அந்த பாபிலோனு கொண்டு போயிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் மறுபடியும் அடிமைப்படுத்திட்டான். அடிமைப்படுத்தின உடனே அங்கே தான், அதனால தான் பாபிலோனில் போன உடனே என்ன கிடையாது, ஜனங்களால் வர்ஷிப் பண்ண முடியல. தட் இஸ் வேர்ல்டு. பாபிலோன் இஸ் அதர்வைஸ் கால்டு வேர்ல்டு. உலகத்தில் அதிகமாய் போக 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 மனுஷங்களுக்கு ஜெபம் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது வர்ஷிப் பண்ண முடியாது. அடுத்தது பாட்டு பாட முடியாது. இதெல்லாம் பைபிள் வேதம் வாசிக்க முடியாது. காரணம் என்ன? த யோக் ஆஃப் பாபிலோன். அதனால தான் சங்கீதம் 137 வாசிக்கிறார்கள், பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அந்நிய தேசத்திலே கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? பார்த்தீங்களா? அப்ப வர்ஷிப் இல்லை, பாட்டு பாட முடியல. இப்போ இந்த நுகம் பாபிலோனின் நுகம், பாபிலோனுடைய அடிமைத்தனம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ உபவாசம் இரு, ஆனால் அது எல்லாவற்றை காட்டிலும் பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை, இல்லையா? அதனால தான் ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளில் வரும்பொழுது ஆண்டவர் 2 பிரிவாக பிரிக்கிறார். ஒரு கூட்டத்தை ஒரு பக்கம், இன்னொரு கூட்டத்தை இன்னொரு பக்கம் பிரித்து ஆண்டவர் சொல்கிறார், பசியாக இருந்தேன் போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன் தண்ணி கொடுத்தீங்க, வஸ்திரம் இல்லாத இருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீங்க, இந்த சிறியரில் எவனோருக்கு செய்தீரோ அதை எனக்கே செய். அப்போ அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பசி உள்ளவனிடத்தில் மீண்டுமாய் நாம் வாசித்து நாம் முடிக்கலாம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். அப்போ நம்ம உபவாசம்னாக்கா நம்ம சாப்பிடல, நம்ம சாப்பாடு மீதி ஆயிடுச்சு. அந்த சாப்பாடு யாருக்கு கொடுக்கணுன்றாரு? யாருக்கு கொடுக்கணுன்றாரு? பசியாக இருக்கவனுக்கு நீ சாப்பிடலாம், அந்த சாப்பாடு அவனுக்கு கொடுத்துருன்றார். இது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரிட்ஜில் பத்திரமா வச்சு 4 நாள் கழிச்சு அதை எடுத்து சாப்பிட்றோம்.
இல்லையா? ஆண்டவர் சொல்கிறா, இன்றைக்கி நீ சமைக்கிற, உனக்கு சாப்பாடு இன்றைக்கி நீ ஃபாஸ்டிங்னா உன் சாப்பாடே யாருக்கு கொடுத்துரு. யூ கிவ் டு சம்மன், யாருக்காவது பசி உள்ளவனுக்கு அப்போ கொடுத்துரு. வாசிப்போம், பசி உள்ளவனிடத்தில் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். பார்த்தீங்களா? மற்றவங்களுக்கு எதையும் ஒழிச்சு வைக்காதீங்க இல்லையா? ஒழிச்சு வைக்கிறது ஆண்டவருக்கு முன்பாடி ஒரு அருவருப்பான காரியம் இல்லையா? ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் என்ன பண்ணாங்க, நல்லா சமைச்சு கறியெல்லாம் செய்து டைனிங் டேபிளில் வச்சு சாப்பிட்றதுக்காக இப்படி திறந்து பிளேட்டெல்லாம் வச்சாங்க. காலிங் பெல் அடிச்சது. காலிங் பெல் அடித்தோடனே மறுபடியும் கடப்படவுடன் எல்லாத்தையும் மூடி மறுபடியும் கொண்டு போய் எதை வச்சுட்டாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. வந்தவொடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓகே நாங்கள் இப்போ வி ஆர் கோயிங் அவுட், அவன் கேன் யூ கம் டுமாரோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களும் போயிட்டான். போனோன்னு மறுபடியும் வந்து இதில் இருந்து எடுத்து, ஏன்னா பகிர்ந்து அதை கொடுக்க முடியல இல்லையா? ஆனால் இதுதான் சொல்கிறார் ஆண்டவர். இந்த உபவாசமே என்னென்னா, பசி உள்ளவனுக்கு பகிர்ந்து கொடு. அதை செய்துட்டோம்னா அதுதான் எனக்கு பிரியமான உபவாசம் என்று ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே பேசப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கட்டுகளை எல்லாம் அழுத்தி விடுங்கப்பா, நுகத்தடியின் பிணைகளை எல்லாம் உடைத்து விடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா கட்டுகள் அழுக்கப்பட்டு போவதாக. பாபிலோனின் நுகம், எகிப்தின் நுகம், அசிரியனின் நுகம், மீதியானின் நுகம், எல்லா நுகங்களும் உடைக்கப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம். பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. இந்த லெந்து நாட்களிலே கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், யார் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை கர்த்தாவே நீர் சொல்லியிருக்கிறீர். அதன்படி செய்யும்பொழுது கர்த்தாவே ஆண்டவரே, ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை தேவன் எங்களை வைத்திருக்கிறீர். ஆசீர்வதியும் பலப்படுத்தி பாதுகாத்து வழித்தோம். மீட்பரட்சமாய் இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.